என்னோட மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி 15 வருஷமா என் கூட ஒர்க் பண்ணுறாரு குமார். அப்படி கேட்க இது வரைக்கும் நான் நடிச்ச எந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொன்னதே கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம போய் அவனுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ விட்டேன். அண்ட் நேஷனல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபார் வாகை சூடவா படத்துக்காக. அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமுமே இருக்குது. அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போட்டதே கிடையாது. எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார். அதாவது ஷூட்டிங் 9 மணிக்கு வந்தால் போதுன்னு சொல்லுவாங்க, காலைல 5 மணிக்கு தட்டுவார். சார் வாங்க பேர் போயிடலாம் அப்படின்ட்டு. இவர் வேலை என்ன, என்னை போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது, இதுதான் அவருடைய வேலையை. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன் நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணன்னு தெரியல. இனிமே கூப்பிடுவேன் நீ இதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ இதெல்லாம் ஜாலிக்காது சார். ஆனால் வந்து உண்மையிலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர். எங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா, அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு, அது வச்சிருந்தேன் சார் வீட்டில் சும்மா இருக்கு. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க, பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு. ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார். ஸோ இப்போ என்னன்னா அவரு ஆச்சரியம் என்னன்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லாம பார்த்தா உங்களை பார்த்தா சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. சென்னை 28 பார்த்தா தமிழே கற்றுக்கிட்டாரு. அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது, அதை பார்த்து கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா என் தமிழை பார்த்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்.